ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, தோசைக்கெல்லாம் ஆட்டி வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவில் வெல்லம், அதாவது நம்ம ஒரு கட்டி வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சிட்டு, அதை வந்து நம்ம எவ்வளோ அந்த மாவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதை நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சிக்கிட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாவு இப்போ நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இதுதான் அந்த மாவு, அரிசி மாவில் வெல்லம் காய்ச்சி ஊற்றின மாவு. ஸோ இந்த மாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம், வெள்ளை குழி பணியாரம். ஸோ இப்படி போர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஆயில் இல்லை கீ இருந்துச்சுன்னா கூட கீ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பணியாரம், உங்களுக்கு டேஸ்டியாக வரும். ஆயில் வேண்டானாலும் டேரெக்டாக அது பண்ணலாம், ஏன்னா நான்ஸ்டிக் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பணியாரம் ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இது வெல்லம் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு சேம் அதே அரிசி மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அரிசி மாவில் என்ன பண்ணணும், வெங்காயம் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எப்படி ஊற்றி வைக்கிறோமோ இதே மாதிரி ஊற்றி வச்சோம் அப்படின்னா, இப்போது ஸ்வீட் சாப்பிட பிடிக்காதவங்க நம்ம அந்த மாதிரி சாப்பிட்லாம். மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கருப்பட்டி கூட கலந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஒரு 5 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா மூடி போட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பணியாரம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 5 to 10 minutes அவ்வளோதான் உங்களுக்கு இது செய்கிறதுக்கு எடுக்கிற டைமு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி. பேச்சுலர்ஸு திடீர்னு நமக்கு கொஞ்சம் சோம்பலாக இருக்குது, ஏதாவது ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் கருப்பட்டி ஆட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அயர்ன், கால்சியம் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எல்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு, குயிக்காக ஒரு ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக பண்ணி தரலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் ஒரு காஃபி இல்லை டீ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் ரெடி ஆகலை.